ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் மஸ்டாங் வார். இன்றைக்கி வந்து டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 21ங்க வெனஸ்டே எனக்கு எடுத்திருக்கேன் இந்த வீடியோ. ஆக்சுவலாக வந்து பாஸ் ப்ரோ இன்றைக்கி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரூக் ஃபீஸில் வச்சிருக்காரு. ப்ரூக் ஃபீஸில் வந்து அந்த ஃபுட் கோர்ட் கீழே அந்த டேபிள் கட்டில் வச்சிருக்காரு. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா 2 hours ஆச்சு நான் பார்க்கும்போது. ஸோ என்னென்னா மணி எடுக்க முடியலைங்க. ஸோ என்னாச்சுன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மணி எடுக்க முடியலன்னா கான்செப்ட் படி நான் போய் அந்த இடத்துல மணி வைக்கணும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரூக்ஸில் போய் மணி வைக்கலாம். பட் ஆனால் எனக்கு வந்து அங்கே வந்து வைக்க வேணாம்னு தோணுதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாருமே ஆல்ரெடி இல்லை நம்ம வைக்கிற சின்ன அமௌண்ட் வந்தாலுமே அது யாருக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் தான் நம்ம இந்த கான்செப்ட் பண்ணுது. ஸோ வந்து அங்கே வந்து எல்லாருமே மேக்ஸிமம் ஓரளவுக்கு மீடியமாக ரிச் அந்த மாதிரி பீப்புளாக இருப்பாங்க. ஸோ யாருமே இந்த அமௌண்ட்டுமே யார் வேணால் எடுக்கலாம். ஸோ அது நமக்கு தெரியாது. பட் இருந்தாலுமே இது வந்து நம்ம வைக்க போகிறது வந்துட்டு எங்கேயுமே நம்ம வந்துட்டு ஹை கிளாஸோ மீடியம் கிளாஸோ லோ கிளாஸ் அந்த மாதிரி நம்ம பார்க்க போகிறது கிடையாது. நம்ம வந்துட்டு வைக்க போகிற இடம் வந்துட்டு நார்மலாக ஒரு இடம் எங்கே வேணால் வைப்போம். அந்த அமௌண்ட் வந்துட்டு நம்ம டிசைட் பண்ண தேவையில்லை, காட் டிசைட் பண்ணிட்டோம் அது யார் கையில் போய் செய்கிறதுன்னு. சின்ன அமௌண்ட்டு தாங்க. பட் போக போக அதை நம்ம அதிகப்படுத்தலாம். போக போக தாங்க எல்லாமே நம்ம பண்ண முடியும். எடுத்தோடனே நம்ம இறங்க முடியாது. ஸோ பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்க, நம்ம ரைடு கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதான் இங்கே சித்ரா உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்போசிட்டில் இந்த ரோடு இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரோட்டில் வந்துட்டு ஃபுல்லாமே ரோட் சைட் ஷாப் நிறையா இருக்குது. லைக் எப்படின்னா இந்த கடைங்க எல்லாமே ஒரு நார்மலாக வர்ற கடைங்க தான், ரொம்ப டெவலப்டு கடையெல்லாம் கிடையாது. ஸோ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் போகிறேன். இந்த ரோட்டில் போயிட்டு எந்த கடையில் வியாபாரம் கம்மியாக இருக்கோ, லைக் ஓடாமல் ஏதாவது யாரோ உட்காந்துருப்பாங்களே அவங்கக்கிட்ட போயிட்டு நான் ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிடுவேன். அவங்களுக்கு தெரியாமல் அந்த 101 rupees நாங்கள் வச்சுட்டு வரேங்க. ஸோ அவங்க அதை கண்டுபிடிக்கிறாங்களாங்கிறது நம்ம அங்கேருந்து பொறுமையாக பார்ப்போம். இந்த சைடு எல்லாமே ரோசே ஷாப் தாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம். எந்த கடையில் ஆள் இல்லைன்னு பார்க்கலாம். இங்கே நான் வர டைமுக்கு மேபி அந்த இடத்துல கூட்டம் இல்லாமல் இருக்கலாம். பட் பார்க்கலாங்க. கிட்டத்தட்ட நான் 5 கடை தாண்டியாச்சு. 5 கடையிலுமே கொஞ்சம் ஆள் இருக்கிறாங்க. அந்த ஒரு கடையில் மட்டும் ஆள் இல்லை. பார்க்கலாங்க. இந்த 2 வரைக்கும் போயிட்டு வருவோம். திருப்பி மோட் ரிட்டர்ன் போட்டு வந்துட்டு எந்த கடையில் கொடுக்கலாங்கிறது பிளான் பண்ணிக்கலாம் நம்ம. இங்கே ஒரு அக்கா இருக்காங்க. அந்த கடை யாரும் இல்லைங்கண்ணா. இந்த கடையில் கூட்டமாக, இந்த கடையில் இப்படி இருந்தால் ஓடிடுங்க. இதெல்லாம் பார்க்கலாம். சரி, கொஞ்சம் யோசிச்சு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி கடை அங்கே தான் நான் யோசிச்சு வச்சுருக்கேன். ஓகேங்க, இதுக்கு மேலே நிறைய கடைங்க. அது வந்து தள்ளு வண்டி ஷாப் மாதிரி இருக்காது, ஃபுல்லாக நிறையா கடைங்களாக தான் இருக்கும். நான் இப்போ ஒரு கடை பார்த்துருக்கேன். அந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டைமில் கூட்டம் கிடையாது. ஸோ போய் பார்க்கலாங்க. இந்த கடை தாங்க, பார்க்கலாம். என்ன இளநீ கடை. ஒரு இளநீ கொடுங்க. ஆமாங்க, ஒரு இளநீ ஒன்று சொல்லியிருக்கோம். இங்கே வச்சுருக்குறாங்க காசு, பார்த்துக்கலாம்.
ஓகேங்க, இளநீ வாங்கிட்டு கேஷ் வந்து வச்சுட்டு வந்துட்டேன். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் அந்த கடைக்கு ஆப்போசிட்டில் இருக்க இளநீ கடைங்க, அங்கே தான் வச்சுருக்கிறேன். 120 rupees வச்சுருக்கிறேன். இது அந்த பாட்டிக்கு தெரியாமல் அந்த இளநீ கீழே வச்சுருக்கிறேன். அந்த பாட்டி எடுக்கிறாங்களே தான் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. வேணுன்னு இந்த இளநீ மெதுவாக குடிக்க போகிறேன். அந்த பாட்டி கஸ்டமர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே நம்ம வந்துட்டு எடுக்கிறாங்களாங்கிறது கடைசியாக என்ன பார்க்கலாம். ஒரு கஸ்டமர் வந்திருக்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் படி இந்த அமௌண்ட் யார் வேணால் எடுக்கலாம். பாட்டி கையில் போனாலும் ஓகே, வேறு யார் கையில் போனாலும் ஓகே. ஸோ பார்க்கலாங்க என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் அந்த மணி ஹண்டர். ஒரு 2 பேர் கொடுத்துட்டுருக்குறாங்க. நீங்கள் ஸ்டாவை காணும். ஐயோ, ஸ்டாவை கீழே போட்டுருங்க. மணி எங்கே இருக்குன்னு காட்டுறப்ப இங்கே தான் மணி இருக்கு. இன்னும் பாட்டி பார்க்கல, பார்த்தாங்கன்னா தெரியும். ஓகேங்க, நம்ம வந்து இன்னும் பார்க்கலாம். வந்துட்டு மணி இங்கே தாங்க இருக்குது. பாட்டி அங்கே வெட்டிகிட்ருக்குறாங்க. சுற்றி கஸ்டமர்ஸும் இருக்கிறாங்க. ஸோ இந்த மணி யார் ஹண்ட் பண்ணுறாங்கிறது பார்க்கலாம். நான் வந்த நேரமாக இன்னும் வந்தில்ல. பாட்டி கடைக்கு திடீர்னு நிறைய கூட்டம் வந்துருச்சு. பரவாயில்ல, யார் கொடுத்தா என்ன. நம்ம ஃபோன் பண்ணுற மாதிரி நிற்போம். டீ நாங்கள் பாட்டின்னு எடுக்க மாட்டேங்கிறாங்க. யார் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சக்க நம்பிட்டோம் நம்ம. ஐயோ, பண்ணுறது எனக்கே தெரில. பாட்டி எடுத்தாங்கன்னா பரவாயில்ல. ஃபோன் தான் நோண்டிகிட்ருக்குறேன். என்ன பண்ணுறது தெரியல. வராங்க. ஐயோ, எடுத்துட்டாங்க. இன்றைக்கி வச்ச 101 ரூபா கேம் வந்துட்டு முடிச்சது வந்து பார்த்திங்கன்னா பாட்டி. அது இளநீ கடை பாட்டி. கடைசியாக ஒரு 1/2 hour கழிச்சு பாட்டி எப்படியோ அந்த அமௌண்ட்டை வந்து எடுத்துட்டாங்க. எனக்கு வந்து என் கான்செப்ட் படி, என்னோடய கேம் படி பாஸ் ப்ரோ வந்துட்டு அந்த அமௌண்ட்டு வந்துட்டு வைக்கிறாரு. அதை நான் எடுக்கணும். அதை எடுக்கலைன்னா நான் அந்த இடத்துல அமௌண்ட் வைக்கணும். இன்றைக்கி வந்துட்டு ப்ரூக் ஃபீஸில் வச்சார். அதை என்னால் எடுக்க முடியல. ஸோ இன்றைக்கி நான் போய் ஒரு அமௌண்ட் வச்சுட்டேன். மறுபடியும் அவர் என்றைக்கு விருப்பம் அன்றைக்கி என்னால் அன்றைக்கி வைக்க முடியலனாலும் நான் எந்த லொக்கேஷனில் எங்கே இருந்தாலுமே அந்த இடத்துல நான் அமௌண்ட் வைப்பேன். அந்த அமௌண்ட்டு அங்கே இருக்கவங்க எப்போ வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க இப்போ பார்த்துருக்க வீடியோ கூட அவங்க லேட்டாக தான் வரும். ஸோ அது வந்துட்டு அந்த இடத்துல இருக்கவங்களும் யூஸ் ஆகுங்க. ஏதோ சின்ன அமௌண்ட்னாலுமே அது அவங்க ஹெல்ப்பாக தான் போகுது. இது நான் டிசைட் பண்ணுறது கிடையாது. வைக்கிற இடம் மட்டும்தான் நான் டிசைட் பண்ணுறது. மற்றபடி அது யார் கையில் போகும்னு டிசைட் பண்ணுறது எல்லாமே மேலே இருக்கவங்க தான். ஸோ நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. போக போக இந்த அமௌண்ட்டுமே அதிகமாகலாம், லொக்கேஷன்ஸுமே அதிகமாகலாம், டேஸுமே அதிகமாகலாம். ஸோ ஒவ்வொன்றும் நம்ம போக போக தான் எல்லாமே பண்ண முடியும். ஸோ ஸ்டார்டிங்க ஸோ பண்ணலாம். ஸோ இது நான் மட்டும் கிடையாதுங்க. பிஎம்ஜி ஸ்குவாடில் இருக்கவங்க எல்லாருமே யாராச்சும் ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஹெல்ப்பிங் மைண்ட் யாராச்சும் இருந்ததுன்னா அவங்களும் சொல்லுங்கள். அவங்க எங்கேயாச்சும் கொண்டு போய் அவங்க எந்த லொக்கேஷன் சொல்கிறீங்களோ அந்த லொக்கேஷனில் அவங்க அமௌண்ட்டையும் சேர்த்து நான் வைக்கிறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது கொண்டு வைக்கிறதில்ல. ஸோ நீங்களும் ஒரு லொக்கேஷன் டிசைட் பண்ணுங்கள். அடுத்து நீங்களே சொல்லுங்கள் எந்த லொக்கேஷனில் வைக்கலாம் கூட நீங்கள் சொல்லுங்கள். அந்த லொக்கேஷன் நான் டிசைட் பண்ணுறேன். அந்த லொக்கேஷனில் கூட நான் வைக்க ரெடி தாங்க. ஸோ பட் அந்த லொக்கேஷன் வந்து மாலு கொஞ்சம் நிறையா லோ பீப்புள்ஸ் லைக் எப்படின்னா முடியாதவங்க, ஏர்ன் பண்ண முடியாமல் இருக்கவங்க, லைக் ரொம்ப டவுனாக இருக்கவங்க, அவங்கள மாதிரி பீப்புள்ஸாக நீங்கள் அந்த லொக்கேஷனாக இருக்கிற மாதிரி இடத்த பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்கள் வைப்பேன். ஸோ இப்போ நான் வச்சுருக்க இடம் பார்த்திங்கன்னா இளநீ கடை. ஸோ நாளைக்கு வந்து நான் எங்கேயாச்சும் லோ பீப்புள்ஸ் எங்கேயாச்சும் நான் பார்த்தேன்னா அந்த இடத்துல கூட நான் போய் வைக்கிறதுக்கு நான் ரெடி தாங்க. நான் வெறும் இது தாங்க, நான் லொக்கேஷன் டிசைட் பண்ணுறது தான். பட் அந்த நிமிஷத்தில் அந்த அமௌண்ட் யாருக்கு போய் சேரணுங்கிறது நம்ம டிசைட் பண்ண முடியாது. அது வந்துட்டு சிச்சுவேஷன் அந்த காட் டிசைட் பண்ணணும். ஸோ பார்க்கலாங்க. கேம் போக போக இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இனிமேல் லொக்கேஷன்ஸ் அதிகமாகும், இனிமேல் அமௌண்ட் அதிகமாகும். ஸோ வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். வீடியோக்கு யாராவது புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்காதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டாதீங்க. ஹெல்மெட் மஸ்ட்டுங்க. ஓகேங்க, நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய் பிஎம்ஜி ஸ்குவாட்.